வணக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா பேசுறமாரி பேசிட்டு இருக்கிறது நான் உங்க வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, ஷோகன் அந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதே மாரி கன்டென்ட் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சீரிஸ் நீங்க பார்க்கணும்னா எந்த மைண்ட் செட்ல இருக்குன்னு நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு எது மாரி சீரிஸ்ன்னே நான் சொல்லிர்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான்ல தான் நடக்கும். அந்த ஜப்பான் ஏசியன் ஜப்பான் கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்குலாம் முன்னாடி நடக்கிற ஒரு கதை தான் இது. இனிஷியலா போர்ச்சுகீஸ் வந்து அந்த ட்ரேட் ரூட்ட கண்டுபிடிச்ச சமயம். ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, இந்த சீரிஸ் என்னதான் இங்கிலீஷ்ல இருந்தாலுமே 70% ஆஃப் த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸ்ல தான் பேசுவாங்க. கீழ நம்ம சப்டைட்டில்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா ஹிந்தி டப்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ பேசிங் சீரிஸ் தான். பொறுமையா தான் நகரும். அது மட்டும் இல்லாம, நீங்க நெனைக்கிற மாரி பெரிய எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த சீரிஸ்ல இருக்கவே இருக்காது. முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா அந்த மெயின் கேரக்டரான டோரனாகா. அவன சுத்தி தான் இந்த கதை இருக்கும். அவன் என்ன அவனோட பிளான் என்னன்னு இந்த சீரிஸோட கடைசியில வச்சிருப்பாங்க. அதாவது அடுத்த சீசனுக்கு லீட் குடுக்குறதுக்காக வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன நெனைக்கிறாங்கிறதே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். கடைசி எபிசோட் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே தான் வரும். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து கிட்டத்தட்ட 10வது எபிசோட் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் ஆகிக்கிட்டே தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. பொறுமையான ஒரு பேசிங் கொண்ட ஒரு சீரிஸ் தான் இது. அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிற மாரி இருந்தா பாருங்க. அது மட்டும் இல்லாம பெருசா எந்த ஒரு ஆக்ஷன், பெரிய ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாரி எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லீனியர் ஸ்டோரி டெல்லிங் தான். நான் லீனியராலாம் எதுவுமே நடக்காது. இல்ல இது போதும்னு நெனைக்கிறேன். இது என்ன மாரியான ஒரு ஐடியாவா இருக்கும்? ஐ மீன் இந்த சீரிஸ் இருக்குன்னு ஒரு ஐடியா செட் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இப்ப ரிவ்யூக்குள்ள போவோம். எனக்கு இந்த சீரிஸ்ல ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செட்டு தான். நான் மேக்ஸிமம் எந்த ரிவ்யூயுமே செட்ட பத்தி பேச மாட்டேன். ஏன்னா, இந்த சீரிஸ்ல இந்த ஏன்ஷியன்ட் ஜப்பான அப்படியே பார்த்தீங்கன்னா, செட்டாவே நெறைய இடத்துல போட்டுருக்காங்க. அது கொஞ்சம் விஎஃப்எக்ஸா மெருகேத்திருக்காங்க. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருந்தது. கிட்டத்தட்ட அங்க இடத்துல ஒரு ஊர் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ப வைக்கிற அளவுக்கான ஒரு செட் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா, முக்காவாசி இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் தான் எடுத்திருக்காங்க. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே ஒரு செட் இருக்கு. அந்த ஒரிஜினல் இடத்தையும், அந்த செட்டையுமே நல்லா மெர்ஜ் பண்ணி கரெக்ட்டா நம்ம கேமரால குடுக்குறப்ப செம்ம நீட்டா இருந்தது. பார்க்க நமக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸு செம்ம குவாலிட்டியா எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல படம் பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ, அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல இருக்கு. ஸோ, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட கதைய பத்தி பார்ப்போம். ஸோ ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாகா அந்த நகரத்தோட அந்த கிங் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருப்பான். ஆனா, அப்ப அவர் இறக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன பையனா இருப்பான். அவர் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, அவனுக்கு 16 வயசு ஐ மீன் 16 ஆற வரலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிங்க்கு கீழ இன்னும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட பார்த்துக்கங்க. அவனுக்கு 16 ஆனதுக்கப்புறம் இந்த பதவி குடுங்க. அவன பதவி ஏத்திருங்க ராஜாவா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்படைச்சுட்டு போறாங்க. அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இஷிடோ, இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, டொரனாகா. இந்த டொரனாகா கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாவோட பையன் வந்து வளருவான். ராஜாவே அவன்கிட்ட தான் அவன் பையன ஒப்படைச்சுட்டு போயிருப்பான். "நீ நல்லா வளர்த்து, அவனுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடு" அப்படின்னு. பட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க இஷிடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடிக்காது. போற போக்க பார்த்தா இவனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒசாகாவ ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணிடுவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரஷர் போட ஆரம்பிச்சுருவான் டொரனாகா மேல. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் அரெஸ்ட்டே பண்ணிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டொரனாகாவுக்கு சுத்தமா புடிக்காது. அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோர்னாகா அந்த இடத்த விட்டு வெளிய வந்துருவான், ஒசாகாவ விட்டு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்குது. இந்த சண்டை எவ்வளோ பெருசா ஆகுது, அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் இந்த சீரிஸ்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்னொரு சீசன் அப்படிங்கிற மாரி போயிட்டே தான் இருக்க போகுது. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம், அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த சீசன் 1ல காமிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அத ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருக்காங்க. முக்கியமா அந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அந்த அங்க இருக்க வுமன வேணுங்கிறப்ப ரொம்ப வீக்காவும் காமிச்சிடுறாங்க. பட் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வுமனாவும் காமிச்சிருப்பாங்க. அந்த மரிக்கோ அப்படிங்கிற கேரக்டர. இந்த வுமன இந்த ஒரு சீரிஸ் ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இஷ்டத்துக்கு பெண்ட் பண்றாங்க. பட் ஆனா அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருக்கு. அதான் இங்க மேட்ரு. அவங்க என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்குனாலும், அவங்க அங்க டிசிஷன் மேக்கரா இருப்பாங்க. ஒரு முக்கியமான பொசிஷனா இருப்பாங்க. ஸ்டில் அவங்களால சண்டையுமே போட முடியும். பட் அவங்க ஹோல்ட் பேக் பண்றாங்க அப்படிங்கிற மாரி காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது பாக்க. இப்படி நான் முன்ன சொன்ன கதையில இந்த இப்படி சுத்தி பாலிடிக்ஸ் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து மாட்டிக்குவான். ஸோ அவன வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சின்னு கூப்பிடுவாங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோக்கஸ்ல இருந்து தான் அந்த மொத்த சீரிஸுமே பார்ப்போம். மேக்ஸிமம் அந்த கேமரா வந்து யார் பின்னாடி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஞ்சின் பின்னாடி தான் எல்லா ஃப்ரேம்லயுமே அவன் இருப்பான். ஸோ அவனோட பின்னாடி அவன் என்ன பார்க்குறானோ, அதே தான் நம்மளும் பார்ப்போம். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த மொத்த சீரிஸுமே நம்மளும் பார்ப்போம்.
ஸோ எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அவன் வந்து அந்த ஜப்பானோட அந்த கல்ச்சர எப்படி பார்க்குறான். ஸோ ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹானர்டா இருப்பாங்க. ஸோ சின்ன தப்பா இருந்தாலுமே தன்னோட உயிர எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு அந்த விஷயத்த பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹானரா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு அது சுத்தமா புடிக்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது மாரி சும்மா சும்மா உயிர் விடுறது. ஸோ அவங்க நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா பார்ப்பான். அது மட்டும் இல்லாம அந்த லேங்குவேஜே தெரியாம தடுமாறி தப்பி தப்பி பேசுறது. ஸோ அவன பொறுத்தவரைக்கும் இந்த ஜப்பான விட்டு வெளிய போணும். ஸோ உயிரோட போணும். ஸோ அப்படின்னு இந்த சீரிஸ்ல ஸ்டார்ட்டிங்ல அவன் இருப்பான். ஆனா முடியிறப்ப எந்த லெவல்ல போயிருவான்னா, பேசாம என்ன கொன்றுங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் போயிடுவான். ஸ்டார்ட்டிங்ல ஆனா கொல்லாதீங்கன்னு இருந்திருப்பான். ஸோ அந்த அளவுக்கான அந்த அவன வச்சு பந்தாடி இருப்பாய்ங்க. சும்மா ஜவ்வா இழுத்துட்டு இருப்பாய்ங்க. ஒரு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாரி இருக்கும். இவன் வந்து அங்க இருக்க பாலிடிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே செம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா, இங்க டோனாக வந்து இவன வச்சு ஒரு காயின் ஊத்திக்கிட்டு இருப்பான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிரவுண்ட்லயே தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்ல நல்ல ஆர்க் போயிருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த மரிக்கோவோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் வருவான். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சுத்தமா என்ன மக்கே புடிக்காது. யார்றா அவன் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் ஆனா போக பார்த்தீங்கன்னா, அவனுக்கே ஒரு சின்ன கேரக்டர் டெவலப்மென்ட் வந்து ஒரு ரிடெம்ப்ஷன் குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதே மாரி இந்த சீரிஸோட சவுண்ட் மிக்ஸிங்கும் அதே மாரி அந்த சவுண்ட் டிசைன் 2மே ஒரு சின்ன சின்ன சேர்ல உட்கார்ல இருந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சவுண்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த சீரிஸுக்கு. அதெல்லாம் கேட்கவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது பார்க்க. முக்கியமா அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல சூப்பரான சவுண்ட் டிசைனிங்லாம் இருக்கு. அது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்ல பார்க்காதீங்க. இல்ல நல்ல ஸ்பீக்கர் சவுண்ட்ல பாருங்க. அந்த சவுண்ட் சூப்பரா உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நான் திடீர்னு ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இரைச்சல் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு லேயர் சவுண்ட் அதுல இருந்தது. அதுக்கப்புறம் நான் அத லேப்புக்கு மாத்திட்டேன். பார்க்கறதா இருந்தா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க மாரி ஒரு சிஸ்டத்துல பாருங்க இந்த சீரிஸ. ஏன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சவுண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் அழகா நோட் பண்ணுங்க. ஸோ, அதெல்லாம் இந்த சீரிஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லா மாத்துது. ஸோ, அதுக்கு அடுத்தது இந்த சீரிஸோட நெகட்டிவ் போயிரும். நெகட்டிவா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட பேசிங். ஸோ, எனக்கு ஏற்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 1 ஹவர் அது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலேயே நான் அப்படியே தூங்கிட்டேன். பார்த்துக்கிட்டு இருக்க வாக்குலயே தூங்கிட்டேன். பிகாஸ் நம்மளால அதோட ஒட்டவே முடியல. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. செயல்ல எதுவுமே இருக்காது. 2 பேரு அந்த ஸ்க்ரீன்ல இருப்பாங்க. அந்த 2 பேருக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுமே ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மைய சொல்லணும்னா, எனக்கு இந்த சீரிஸ பார்க்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 எபிசோடு. உண்மையாலே நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த மொத்த சீசன் 1லயே எனக்கு புடிச்ச எபிசோட்னே 3 எபிசோடு தான் சொல்லுவேன். லிட்டரலி வேற மாரி இருந்தது. இப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் குடுத்தது. டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் தான் அதுவும். ஆனா எனக்கு அந்த அந்த 1 மணி நேரம் பார்த்ததே எனக்கு தெரியல. அவ்ளோ வேகமா போச்சு. டக்கு 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 டக்குன்னு. ஒருவேள 3 எபிசோட் மட்டும் அது மாரி இல்லாம அப்படிருந்தா நான் கண்டிப்பா கூட இந்த சீரிஸ குயிட் கூட பண்ணியிருப்பேன். ஆனா 3 எபிசோடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்ச மாரி இருக்கும். அதுக்கடுத்து கதை வேக வேகமா மூவ் ஆவும். அதுக்கப்புறம் இந்த 10த் எபிசோட் மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவா வர மாரி இருக்கும். மத்தபடி எல்லாமே ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிடும். இந்த சீரிஸோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். நாம கூட எப்ப அவங்க 2 பேருக்கும் அந்த சண்டை நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சீரிஸ் முடியறப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பில்டிங்லேயே தான் போயிட்டுருக்கும். அந்த சண்டை எந்த அளவுக்கு பெருசாகுது அப்படிங்கிற மாரி தான் இந்த ஒரு சீரிஸ் பாயிண்ட்டா போயிட்டுருக்குமே தவிர்த்து, அந்த சண்டை எப்படி முடியுதுன்னு போவாது. எனக்கு 2 நாள் தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேல மேக்ஸிமம் 4 எபிசோடு தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ டே 2ல 6 எபிசோடுமே பார்த்துட்டேன். இந்த சீரிஸ பிஞ்ச் வாட்ச் பண்ண முடியுமான்னா, என்னால தெரியல. என்னால கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. ஒரே நாள்ல உட்காந்து பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் எபிசோடே தூங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு எபிசோட் அது மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் ஒரு நல்ல ஃபீல் குடுக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. சினி நிமிஷம் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.